வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெட்டு சம்மந்தமாக தகவல்களையும் அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும் வெளியிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மேக்ஸ், அதாவது டெட் எக்ஸாம் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு மேக்ஸுக்கான சால்விங் மெத்தட் ஈஸியான ட்ரிக்ஸ் எதாக இருந்தாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுடைய அந்த கமெண்டில் அடிப்படையில் நீங்கள் இந்த டெட் எக்ஸாம் சம்மந்தமாக மேக்ஸை நீங்கள் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிகப்படியான தேர்வு எழுதக்கூடியவர்கள், அதாவது தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய அதிகப்படியான மக்கள் ஆசிரியர்கள் அதேபோல் மாணவர்கள் மேக்ஸில் தான் பார்த்திங்கன்னா மார்க் குறையுது. அதனால் மேக்ஸ் மட்டும் நம்மளால் அதிகப்படியான மார்க் எடுக்க முடியல. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துகிற மாதிரியும் மேக்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்க மாதிரியும் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேக்ஸை பார்த்திங்கன்னா எளிய முறையில் நீங்கள் கொஷின் பார்த்ததுமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய முறையில் அதில் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது என்னென்ன சால்விங் மெத்தடு, எந்த மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் மேக்ஸில் கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் இந்த டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, பாஸ் ஆனவங்க, ஃபெயில் ஆனவங்க யாராக இருந்தாலும், அதாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த எக்ஸாமுக்கு, அதாவது எஸ்ஜிடி அதேபோல் யூஜிடிஆர்பி போஸ்டிங்க்கு வேலைக்கு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மேக்ஸை நீங்கள் ட்ரிக்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எதுவுமே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல் தான். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த டெட் எக்ஸாமாக மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், சிம்பிளாக சால்வ் பண்ணுறதுன்னா இந்த ஸ்டெப்பை தெரிஞ்சுக்கணும். அதாவது இதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்த்துக்கோம். அதாவது 2 × 2 பெருக்கல் 5 கூட்டல் 28 வகுத்தல் 7 மைனஸ் 3 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சம்மை சால்வ் பண்ணால் என்ன மாதிரி ஆன்சர் கிடைக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்கும்போது அதாவது எல்லாமே அதாவது மல்டிபிள் நிறையா வந்திருப்பாருங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு, அடிஷனல் வந்திருக்கு, டிவிஷன் வந்திருக்கு, அதே போல் சப்ராக்ஷன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணும். நிறையா பேர் என்ன கேட்டிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த 5 × 2 மல்டிபிள் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 22 மைனஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி அப்படியே சால்வ் பண்ணி போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் இருக்குது. இதை ட்ரிக்ஸ் என்ன கேட்டிங்கன்னா போர்ட் மாஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப் அப்படின்னு எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு மேக்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அந்த கொஷினில் கேட்ட உடனே நீங்கள் ஆன்சரை ஈஸியாக சால்வ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இதை 2 × 5 கூட்டல் இருக்குது பார்த்திங்களா, அப்போ மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அதனால் 10. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவிஷன், அடுத்து சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் டிவிஷன் ஃபஸ்ட் பண்ணிங்க. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு டிவிஷன் அடுத்தாப்பில், அடுத்து சப்ராக்ஷன் இருக்குது, அடிஷனில் எதுவும் கொடுக்கல, அதனால் சப்ராக்ஷன் பண்ணிங்க. அப்படின்றப்ப மல்டிப்ளிகேஷன் 10 வந்துருச்சு, அந்த டிவிஷனில் பார்த்திங்கன்னா 4 வந்துருச்சு. அடுத்து -3 கொடுத்துட்டாங்க. இதில் 14 - 3. ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அடிஷனல், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். அதனால் நீங்கள் அடிஷனல் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ராக்ஷன் கொடுத்துங்க. ஆன்சர் நமக்கு 11 வந்துருச்சு. சரிங்களா? இது சிம்பிள் மெத்தடு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த ப்ராக்கெட்டு ஆஃப் அது மாதிரி எல்லாமே கலந்து வர மாதிரி உங்களுக்கு அடுத்தது சம் அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.